लोटस कोई भी नहीं, कभी आया लोटस? लोटस अगस्त में हुआ। अगस्त, हाँ। ये हो गया फ्लोटिंग गार्डन, हाँ। पानी के ऊपर जमीन। சந்து சந்தாக இருக்குது. ஒரு சந்தில் அப்படியே சுற்றிட்டு அங்கிட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா இந்த ஏரியா முடிஞ்சிடும். இங்கிட்ட யாருமே ஆள் இல்லை, வீடுங்க மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாக போர்டு ஹவுஸ் தான். தங்கலாம் ஒரு வின்டர் டைமில் ரொம்ப மோசமாக இருக்கும். குளிர் நைட் ஆனால் தூங்க முடியாது. சம்மர்லாம் தங்கலாம். ஓகே, சன்ரைஸ் ஆப்போசிட் வந்துடுச்சு. எல்லாம் போட் ஹவுஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு போட் ஹவுஸ் கீழே வெளியே சின்ன சின்ன போட் நிற்கிது பாருங்கள். எல்லாமே ஆளுங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக. வெளியில் ஒரு சின்ன சின்ன போட்டாக நிற்கிது இல்லை, இது ஆளுங்களை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணோம்னா கூப்பிட்டு போய் மறுபடியும் தண்ணிக்கு வெளியில் விடுவாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. சாப்பாடு வேணால் கூட வாங்கிட்டு வந்துடுவாங்க போட் ஹவுஸில். சம்மரில் செம்ம பிஸியாக இருக்கும், ரேட்டு அதிகமாக இருக்கும். வின்டர்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அங்கே ஒரு ஒயிட் போட் ஹவுஸ்லாம் செம்ம பெருசாக இருக்குது. ஆப்போசிட்டில் ஒயிட்டாக ஒரு போட் ஹவுஸ் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக நீளமா ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த வீடு மாதிரியே இருக்குது. இவ்வளோ நீளமாக இருக்குது. ஒயிட் கலரில் போட் ஹவுஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு டிசைனாக இருக்குது. காஷ்மீர் வந்தால் போட் ஹவுஸ் தான். அங்கிள் திடீர்னு வேலை வந்துருச்சு போல இருக்கு, வேகமாக போகிறாரு. தங்குறோம்னா வெளியில் வர முடியாது. அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு வெளியில் போய்ட்டு கடற்கரையில் போய் நடந்து பார்த்துட்டு அதை சாப்பிட்ணுன்னு வர முடியாது. நைட்டு தங்கினாலும் குளிர் எடுத்துக்கும். இப்போ அதனால தான் மேக்ஸிமம் போட்டை சஜஸ்ட் பண்ணல. ஒரு நாள் தங்கலான்னு சொன்னாங்க.